அவதூறு பேச்சு. நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து ஐகோர்ட் கிளை உத்தரவு. தெலுங்கு பேசும் பெண்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னையில் பிராமணர்கள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது மதுரை திருநகர் போலீசார் பல்வேறு பிரிவிலும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி கஸ்தூரி உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பாஸ்கரன் வாதாடுகையில் மனுதாரர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் நடத்தி கூட்டத்தில் தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியுள்ளார். அவரது பேச்சு சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் இரு சமூகங்கள் இடையே மோதலை உருவாக்கும் வகையில் உள்ளது. இந்த பேச்சு முழுக்க உள்நோக்கம் கொண்டது. மனுதாரர் மீது 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 4 பிரிவுகள் ஜாமீன்கள் வெளிவர முடியாத பிரிவுகளாகும். மனுதாரர் மீது 6 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இதனால் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என்றார். கஸ்தூரி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் AK ஸ்ரீராம் வாதாடுகை சென்னை கூட்டத்தில் மனுதாரர் சிலரை குறிப்பிட்டு அவ்வாறு பேசினார். மொத்த சமூகத்திற்கு எதிராக அவர் பேசவில்லை. இருப்பினும் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். அதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியதில்லை. இதனால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றார். அப்போது நீதிபதி குறிப்பிட்ட சிலர் குறித்து தான் மனுதாரர் அவ்வாறு பேசினார் என்று மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அந்த குறிப்பிட்ட சிலரை பற்றி பேசும்போது அந்தப்புறம் ஏன் வருகிறது, தெலுங்கு பேசும் பெண்கள் ஏன் வருகிறார்கள்? மனுதாரர் வருத்தம் தெரிவித்துள்ள வெளியிட்ட பதிவு அவ்வாறு பேசியதை நியமிக்கப்படுவது போல் உள்ளது. அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றார். தொடர்ந்து கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பாஸ்கரன் வாதாடுகையில் தமிழகத்துக்கு கர்நாடகம் கேரளம் இடையே சில பிரச்சனை உள்ளது. தமிழகத்தின் நட்பு மாநிலங்கள் இருப்பது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. திருப்பதி செல்லும் பக்தர்கள் 40% பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். இவ்விரு மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கும் இடையே உள்ள நட்புறவை கெடுக்கும் வகையில் முன்கூட்டியே திட்டமிட கஸ்தூரி இவ்வாறு பேசியுள்ளார். சென்னை கூட்டத்தில் ஒரே கொள்கையுடைய பல்வேறு சமூகத்தினர் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுத்த முயல்கிறார்கள். இதை அனுமதித்தால் சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு ஏற்படும். மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் அவரை போல் மற்றவர்கள் பேச தொடங்குவார்கள். எனவே முன்ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என்றார். இதையடுத்து கஸ்தூரி முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை நீதிபதி இன்று நவம்பர் 14 ஒத்தி வைத்துள்ளார். இன்று காலை கஸ்தூரி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார்.